வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நம்ம ஏற்கனவே பாலகிரக தோஷம் என்கின்ற ஒரு வீடியோ பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அது கடைசியாக முடிச்சிருக்கிறோம். அடுத்து நம்ம அரிஷ்ட தோஷம், ஒருவருடைய ஜாதகத்தில் அரிஷ்ட தோஷம் என்பது எவ்வாறு வேலை செய்யும், அதனுடைய நன்மை தீமைகள் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கருங்கோல் என்று அழைக்கப்படும் ராகு கேது லக்கணத்தில் இருந்தாலோ, ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு லக்கணத்தில் இருக்கும்போது அல்லது ராசிக்கு 4ஆம் வீட்டில், ஒருவருடைய ராசிக்கு 4ஆவது வீட்டில் இருந்ததுன்னா நன்றாக பார்க்கணும். ஜோதிடத்தில் ஜனனகால ஜாதகத்தில் ஒருவருடைய லக்கணத்தில் ராகு அல்லது 4ஆம் இடத்தில் ராகு கேது இருந்தால் அரிஷ்ட தோஷம் இருக்கிறது என்று பொருள். ஒருவருடைய ஜாதகத்தில் அரிஷ்ட தோஷம் என்பது எவ்வாறு வேலை செய்யும் என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எப்படியெல்லாம் வேலை செய்கிறது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம், சரிங்களா? அதனால் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திலேயோ அல்லது 4ஆம் இடத்துலையோ ராகு கேது இருந்தால் அதுக்கு பேர் அரிஷ்ட தோஷம் என்பது பொருள். அதுபோல் ராகுவுடன் செவ்வாய் சனி கூடினாலும், ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு என்ற கிரகத்தோடு செவ்வாயும் சனியும் சேர்ந்து 12 கட்டங்களில் எந்த இடத்தில் இருந்தாலும் அது அரிஷ்ட தோஷம் என்பது உண்டாகும். அதுபோல சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் சமசப்தமாக பார்த்தாலும் அரிஷ்ட தோஷம் உண்டாகும். இது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இடையில் மரணத்தை ஏற்படுத்தும் என்பது தான் அந்த அரிஷ்ட தோஷம் என்பது. அப்போ இது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த கிரகம் வலுவிழந்து இருக்கிறதோ உங்களுடைய ஜாதகத்தில், அரிஷ்ட தோஷத்துக்கு உண்டான ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவிழந்திருக்கிறதோ அந்த கிரகத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஜோதிட ஆய்வு. அப்போ என்ன சார் செய்கிறது? இப்போ 4ஆம் இடத்துல ராகு கேது இருக்கு. அப்போ அந்த 4ஆம் இடத்தோட அதிபதி யாரோ, அதில் யார் கூடி இருக்காங்களோ அந்த 2 கிரகங்களில் மனதார வழிபாடு செய்யும் போது அந்த அரிஷ்ட தோஷம் என்பது நேர்க்கும். சரி, 4ஆம் இடம் மாதுருஸ்தானம், கதஸ்தானம் அழைக்கப்படுகிறது. சனி ராகு செவ்வாய் அல்லது இருந்தாலும் அல்லது பார்த்தாலும் அது அரிஷ்ட தோஷம் என்பதாகும். அதே மாதிரி 4ஆம் அதிபதி பலவீனம் இழந்து, 4ஆம் அதிபதி பலவீனம் இழந்து 4ஆம் இடத்தில் சனியோ ராகுவோ செவ்வாயோ இருந்து இந்த 4ஆம் அதிபதியை நேரடியாக பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழல் உருவாகும். அப்போ இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவான ஜோதிடரை பார்த்து அவங்ககிட்ட கேட்டு இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ அதை அவங்க ஒரு சிறிய வழிபாடு முறைகள் சொல்லுவாங்க. அந்த வழிபாடு முறைகளை பண்ணி வரும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதை சொல்ல முடியும். மேச ரிஷப கும்பம் ராசிகள் லக்கணமாக இருந்து, மேசம் ரிஷபம் கும்பம் ராசிகள் லக்கணமாக இருந்து கரு களைவது போல் இருந்தால், மேசம் ரிஷபம் கும்பம் ஆகிய ராசிகள் லக்கணமாக இருந்து கரு களைந்து போகனால், கரு களைவது போல் இருந்தால் அல்லது களைந்து போனால், 2 விஷயமா சொல்ல. களைவது போல் இருந்தாலும் களைந்து போனாலும் அதுக்கு அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஆயுள் கெட்டியாக இருக்கும், தீர்க்கமாக இருக்கும்னு சொல்ல முடியும். இது எங்கள் வீட்டிலேயே நடந்திருக்கிறது. அப்போ அந்த ஆயுள் கெட்டியை பார்க்கறதுக்கு கூட அந்த அரிஷ்ட தோஷம் பயன்படுமானா கண்டிப்பாக பயன்படும். யாருக்கு பயன்படும்? ஒரு கணவன் மனைவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் அது பயன்படும். கணவன் மனைவிக்கு அரிஷ்ட தோஷம் இருந்து அந்த மனைவிக்கு இந்த மாதிரி 4ஆம் இடத்துல ராகு சனி செவ்வாய் சேர்ந்தோ அல்லது 4ஆம் அதிபதியை பார்த்தோ இருக்கும்போது அவங்களுக்கு அரிஷ்ட தோஷம் என்பது ஏற்படும். அப்போ ரொம்ப கவனமாக பார்த்து நம்ம அந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்லும்போது வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிடைக்கும். லக்கணத்துக்கு 2இல் பாவக்கோள் நிற்க, அந்த பாவர்கள் வலுவாக இருக்க அவர்களை மற்ற பாவர்கள் பார்த்தா அந்த குழவியின் உயிர் பாம்பாலும் தீண்டப்படும் சொல்லுவாங்கள்ல. விஷத்தால் ஒரு சில உயிர்கள் போகும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுதான். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாவக்கோள்கள்
கண்டிப்பாக ஒரு பூரானோ ஒரு வண்டோட கடிச்சு கூட அவங்களுக்கு வந்து ஒரு சிறிய உயிர் பயத்தை கொடுத்துட்டு போகும். சொல்லுவாங்க பாம்பு கடிச்சிருச்சுப்பாங்க, ஆஸ்பத்திரி போவாங்க, புடச்சிக்கிடுவோம். அந்த மாதிரி தான் அது. அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தீயக்கோள்களை சுபகோள்கள் பார்க்கும்போது பாம்போ பூரானோ தீண்டி மரண முறை எட்டி அவர்கள் வந்து மீண்டும் மறுபடியும் வருவார்கள் என்பது ஜோதிடத்தின் ஆய்வு. அப்போ ராசி நாதர்கள் வலுவாக இருந்தால் அதுதான் மெயின் விஷயமே. அங்கே ராசிநாதர்கள் வலுவில்லைன்னா நம்ம வலுப்படுத்துகிறோம். வலுவில்லாமல் இருந்தால் வலுப்படுத்தணும். வலுவாக இருந்தால் பாம்பே கடிச்சாலும் அவங்க சாக மாட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயம். புறையம் கடிச்சாலும் சாக மாட்டாங்க, தேல் கடிச்சாலும் சாக மாட்டாங்க. அதனால் இந்த அரிஷ்ட தோஷம் என்பது ஒரு ஜாதகத்திலையும் இருக்கிறது. இல்லாதவங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். இருப்பவர்கள் பார்த்து கவனமாக இருப்பது சாலச் சிறந்தது என்பதை சொல்லி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைவது உங்கள் பிரச்சனை தேனீஸ்வரன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.